வணக்கம், நான் தான் உங்களோட கெஸ்மி கேண்டி. பெண்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். 40 நாள் கழிச்சு இப்பதான் வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டு விட்டு வெளியே வந்து மக்களுக்கு முன்னாடி வாய் திறந்து பேசுறாங்க. இப்பெல்லாம் வந்து வயசுக்கு வந்த பொண்ணு கூட ஒரு நாள் 2 நாள் மேக்சிமம் வீட்டு விட்டு வெளியே வந்துருவாங்க. இவர் 40 நாள் எடுத்துக்கிட்டார் பேசுறதுக்கு. வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சொரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். இது ஒரு ஃபயரான ஸ்பீச், இது ஒரு மாசான ஸ்பீச், இது ஒரு கம்பேக்னு சொல்லிட்டு இந்த தற்கூரிங்க வந்து வீடியோ போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதுடா. ஏன்னா இவர் மேல எந்த தப்பும் கிடையாது. 40 ஒரு ஃபேமிலியை தத்து எடுத்துட்டாரு. இவர் மேல எந்த தப்பும் கிடையாது. 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. இவர் மேல எந்த தப்பும் கிடையாது. இவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு. இவர் மேல எந்த தப்புமே கிடையாது. மாசம் மாசம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 5000 கொடுத்துட்டு இருக்காரு. இவர் மேல எந்த தப்புமே கிடையாது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட படிப்பு செலவும் சரி, கல்யாண செலவும் சரி சொந்தமா இவரே ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா இவர் மேல எந்த தப்புமே கிடையாது. சூப்பர், குட் திங். நீங்க செஞ்சது ரொம்ப நல்லது. கைதட்ட மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னாலும் இவங்க கை தட்டுறாங்க. அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? கைதட்டுறோம். அந்த வீடியோல ஒரு கோமாளி பேசியிருப்பேன், செந்தில் பாலாஜி பெரிய ரவுடி இல்ல நான் பெரிய ரவுடியான்னு உங்களுக்கு 6 மாசத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். ஆக மொத்தத்துல நீங்க கட்சி ஆரம்பிச்சது மக்களுக்கு நல்லதுக்காக இல்ல, உங்களோட ரவுடிசம் காட்டுறதுக்கு. இது என்ன, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு தெரியறாங்க. இப்ப ஃபார்ம் ஆகி இவங்க என்ன பண்ண போறாங்க? மக்கள் நல்லது செய்ய வரல, குழந்தைகளுக்கு படிப்புக்காக வரல, விவசாயத்துக்காக வரல, பெண்கள் பாதுகாப்பு வரல. ஆக மொத்தத்துல மக்களுக்காக நீ கட்சியே ஆரம்பிக்கல. இந்த காசை ஜனங்களுக்கு என்னங்க செய்யும்? ஒன்னும் செய்யாது, தந்தா மட்டும் வாங்கும். உங்களோட ரவுடிசம் காட்டுறதுக்காக தான் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க. அதுக்கு எதுக்குடா கட்சி ஆரம்பிச்சீங்க? 2 பேரும் கத்தி எடுத்துக்கோங்க, மாத்தி மாத்தி குத்துங்க. எவன் உயிர் கடைசி பேருக்கு நிக்குதோ அவன் தான் பெரிய ரவுடி. யார பாத்துடா கேன பையன்? பரதேசி பையன் மகனே. நீதானா பரதேசி பையன்? கன்ஃபார்மா சொல்றேன், இதுல செந்தில் பாலாஜி தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா கத்தி எடுத்த உடனே எடுத்தேன் பாரு ஓட்டன்னு ஒன்னே வந்து ஓடிடுவான். ஆளை வச்சு வாய விட்டாலே என் பேர் உண்டி பிரியலடா. வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கேது மணலாரி எது வந்துடக்கூடாது. ரன்னிங் ரேஸ்ல தானே யார் ஃபர்ஸ்ட்னு சொல்லு. ஓடுகாலை விஜய் ஃபர்ஸ்டா வருவார். தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே, வருக வருக வருக. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். 41 உயிரை விழுங்கிய நாயகனே, 40 நாள் தலைமறைவாக இருந்தவரே, வருக வருக. நெக்ஸ்ட் கரூர் மக்களை காவு கொண்டவரே, ஓடுகாலி பட்டம் பெற்ற மூதேவி தலைவரே, வருக வருக. நெக்ஸ்ட் மக்களை கேனைகள் என்று நினைக்கும் தற்குறி தலைவரே, பிரஸ் மீட் ஓட்ட நாயகனே, வருக வருக. தற்குறி கூட்டத்தின் தலைவனாக இருக்கும் தற்குறி ப்ரோ மேக்ஸ் தலைவரே, வருக வருக வருக. உன் மூஞ்சில காரி துப்புனாங்கல்ல, அத நீதான் துடைக்கணும். அடுத்தவனா வந்து நக்கி தொடப்பா. இப்ப சமீப காலமா ஒரு புது ஒரு 4 எழுத்து வார்த்தை ஒண்ணு வந்திருக்கேன், தற்குறி அப்படின்னு. என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க என்ன எதுக்காக அப்படி சொல்றாங்க? இது ஆர்வ கோளாறா? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. கொஞ்ச நாளாவே வந்து இந்த தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்படுறோம். தற்குறினா என்னன்னு? ஒன்னும் தெரியாதவங்க பேரு தற்குறிம்பாங்க. ஒன்னும் தெரியாத மண்ணுக்கு தற்குறினா ஒன்னும் தெரியாதவங்க தான் தற்குறி. சொன்னேன்ல, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் முக்காவாசி. அந்த கட்சி நின்று பாருங்க, மரத்துல குரங்கு மாரி தொங்கிக்கிட்டு. 4 பேர் வந்து டீசெண்டா இருக்கும்போது ஒருத்த மட்டும் பேக் மாதிரி பேண்ட்டுக்கும் சட்டைக்கும் காம்பினேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுட்டு வந்தா யாரா இவன் டேமேஜா இருக்கான்? யார் ஏதாவது ஒழுங்கா வேலை செய்யலன்னா அவங்கள பார்த்து தற்குறின்னு. வேலை வெட்டி இல்லாம அடுத்தவங்க கதையை புரிஞ்சு அடுத்தவங்க மனசை நோய் கிடைக்கிறவங்க தற்குறி. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. தற்புனா ஒண்ணுத்துக்கு உதவாதவன். அடுத்தவங்கள தப்பா சொல்றான் பாருங்க, அவன் தான் தற்குறி. வந்து எதுவுமே ஒரு அறியாமை, ஒரு சிந்தனை இல்லாம வந்து ஒரு செயல போய் ஒரு ஈடுபடுறது. ஒரு வேலை சொல்லி செய்யாம போறாங்களே அவங்கள சொல்லுவாங்க. கரெக்ட். தெரியாம
தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க அவங்க. தற்கூரின்னா அதுதான் எல்லாமே தெரியாம தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்க. நீ எல்லாம் படிச்சிருந்தா தானே தெரியும் கேடப்பைய. செல்ஃபிஷா அந்த தனம் பண்றது வந்து சொசைட்டியை பாதிக்குதா இல்லையான்னு தெரியாம தான் செய்யற சைடு தான் ரைட்னு செய்யறவங்க தான் தற்கூரி. ஆனா தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படிடா வாழ போறீங்க? தற்கொலை நமக்கு மட்டும் யோசிக்கிறது எல்லாமே, மத்தவங்க இல்லாம எல்லாமே நமக்காக யோசிக்கிறது எல்லாமே. நாங்கள் ஒண்ணும் அரசியல் தெரியாத தற்கூரி அல்ல. ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. நாங்கள் தற்கூரி கூட்டம் அல்ல, நாங்கள் தற்கூரியும் அல்ல. எங்க கிட்ட வேணாம் அடிக்கடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். நாமக்கல்லிலே நங்கூரமிட்டு கரூரை கதற செய்ய வரும் எங்கள் அண்ணன் தளபதி இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். கரூர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க. போகடா லவுடிக்கப்பா. விஜய் ஃபேன்ஸ்லாம் தற்கூரி ப்ரோ. எக்ஸாக்ட்லிடா தம்பி, அதான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றேன்னா மூடிட்டு அந்த மைக்கெல்லாம் தூக்கி போட்டு எப்படி டீசென்ட் ஹியூமன் பீயிங்கா இருக்கிறது அப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிற வழியை பாக்குறேன். புரியுதா? பை. இன்னைக்கு தான் பொது நிகழ்வு அப்படிங்கிறதுனால நீங்க இரங்கல் தீர்மானம் வச்சிருந்தீங்க. இந்த 41 பேருடைய புகைப்படங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறது மாதிரியான நிகழ்வு ஏதாவது நடத்தி அல்லது வேண்டான்னு? கொடியே இறக்கும்போதுல பிறகு ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடி இருந்தாங்க. நீங்க அவங்ககிட்ட அஞ்சலி செலுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா இன்பா நிறைவு செய்யுங்க. கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? என்ன நன்றி உணர்வு இருக்கு? அரசியல்ல ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும்? மதுரை மாநாடு முடிச்சு சைக்கிளை ஏன் எடுத்துட்டு போனீங்க? எனிதிங் அதுல இப்படி அது உள்ள இந்த முறை சொல்ல வராரு, அது சொல்ல வராரு, ஏதாவது சொல்ல வராரா? இல்ல ஏதாவது சொல்ல வராரா அப்படின்னு இது நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம். அது ஒண்ணு இல்லப்பா, அது வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஸ்கூல் அந்த ஓட்டிங் போத்து அப்படி கீழே வந்து சைக்கிள் நின்றுட்டு இருந்தது. என் பையன் ஞாபகம் வந்தது. சரி ஓகே சைக்கிள்ல போலான்ட்டு போனேன். அவ்வளவுதான் இதுக்கான பிளாஷ்பேக். அன்னைக்குன்னு பார்த்து உங்க பையன் ஞாபகம் வந்து சைக்கிள் வாசல்ல இருந்து எடுத்துட்டு போனது, அதை பத்தி மட்டும் ஒரு ஒன் டே ஃபுல்லா ஒரு பெரிய டாபிக்கா போயிட்டு இருந்துச்சு. அதை ஏதாவது பாத்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா நீங்க? ஆமா, அது நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டான். அதுக்கு ஒண்ணு பண்ணீங்க பாருங்க. நான் வந்து ஓஹோ இப்பெல்லாம் ஒண்ணு இருக்குதோ, ஓகே ரைட்டு, இவ்வளவுதான் மேட்ரு. அவ்வளவுதான். பட் ஆனா பின்னாடியே இருந்தது போது சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டீங்க. அவ்வளவுதான் பஸ். பார்க்க முடியாம அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு அழுகதான் வந்துச்சு. அவரை பார்க்கணும்னே மெயினா வந்தது. இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட். ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சார பார்க்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம். இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு. ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம் வேண்டாம். உதவித்தொகை எதுவும் வேண்டாம். புரிஞ்சுக்கோங்கம்மா, நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போயிருக்கீங்களா? அரசாங்கம் கொடுத்த யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கறேன். இதை வேடிக்கை பார்த்து நீங்க பேசாதீங்க. தற்கூரி தாவேகா கட்சியோட முக்கியமான தேதிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஜாதகத்தை பார்த்தா இவனுங்க பெரியார் முற்போக்குன்னு பேசுறதெல்லாம் சரியான உருட்டுன்னு புரிஞ்சிடும். தாவேகா கட்சி தலைவரையும் நிர்வாகிகளையும் தீர்மானிக்க முதல் ஜெனரல் பாடி மீட்டிங் நடத்த நல்ல நாளா ஜாதகத்திலையும் பஞ்சாங்கத்திலையும் பார்த்து நிறைஞ்ச பௌர்ணமி தைப்பூச நாள் ஜனவரி 25, 2024 தேர்ந்தெடுத்து நடத்திருக்காங்க. பிப்ரவரி 2, 2024 அதாவது வெள்ளிக்கிழமை தேவமாதா பரிசுத்திர திருநாளோட நல்ல சுப முகூர்த்த தினமா பார்த்து எலெக்ஷன் கமிஷன்ல தாவேகா கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்த நல்ல முகூர்த்த நாளான 19 பிப்ரவரி 2024 அன்னைக்கு தாவேகாவோட முதல் பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க. அடுத்து தாவேகா கட்சி கொடியையும் பாட்டையும் அனௌன்ஸ் பண்ண ஆகஸ்ட்லயே நல்ல வாஸ்து நாளோட சுப முகூர்த்த தினமான 22ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து விக்கிரவாண்டியில முதல் மாநில மாநாடு நடத்த நல்ல நேரமா பார்த்து ஈவினிங் 4 மணிக்கு 27 அக்டோபர் 2024 நடத்திருக்காங்க. 2025 தாவேகா கட்சியோட அடுத்த கட்ட முக்கிய தலைவர்களை
அனௌன்ஸ் பண்ண ஜனவரியிலேயே நல்ல முகூர்த்த நாளான 31ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 30, 2025 அதாவது முகூர்த்த நாளோட அட்சய திருதியையும் இருக்கிற நல்ல நாள்ல தாவேகா கட்சியோட டிசிப்ளினரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து நல்ல முகூர்த்த நாளோட வைகாசி விசாகமும் சேர்ந்து இருக்கிற ஜூன் 9ஆம் தேதி எக்ஸ் IRS ஆபீசர் அருண்ராஜ் உட்பட பலரை கட்சியில அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து சிவராத்திரியோட நல்ல சுப முகூர்த்த நாளான 21 ஆகஸ்ட் 2025ல மதுரை மாநில மாநாடு நடத்திருக்காங்க. ஏதாவது 1-2 நடந்தா கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்லலாம். தாவேகா கட்சியில அடுத்தடுத்து வர எல்லா ஈவென்ட்டும் இப்படி சுப முகூர்த்த தினத்திலேயேவா நடக்கும்? இத பார்த்தா சும்மா அரசியல் கண் துடைப்புக்காக தான் இந்த தாவேகா தற்கூரிங்க பெரியார் பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லா புரியுது. மாற்றம்னு சொல்லிட்டு வரவங்கலாம் இப்படி மடையனாவே வந்தா என்ன பண்றது?